ஸோ ஹாய் கைஸ், நான் ஷல்லு. இப்போ பார்க்க போகிற கதை வந்து ஜாக். அதாவது டிஜே டில்லு பார்த்துருப்போம். டிஜே டில்லு ஸ்கொயர்னு போகும்போது என்னமோ ஒன்று ஆஃபாக ஃபீல் ஆச்சு, சரிங்களா? அதே மாதிரி ஆனால் நான் டிஜே டில்லு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், ஏன்டா இந்த படத்தை வந்து நான் முதலே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தை ஜாக்கை பொறுத்தவரை எனக்கு அதே தான், ஏன் தேட்டர் மிஸ் பண்ணாமல் ஓடிடியில் பார்த்தோங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஜாக் ஒரு செம்ம சூப்பரான என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்பை த்ரில்லர்ன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் ஸ்பை த்ரில்லர். ஓகே, கதைக்குள்ள போயிடுவேன். எனக்கு ஜெனரல் சொல்ல தெரியல. கதையை பொறுத்தவரை எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். நல்லா இருந்துச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரை நீ அரை தூக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோ சூப்பராக போகும் இந்த படம். ஏன்னா இதுக்கப்புறம் வர 2-3 படம் அது வந்து மட்டமான படம். அதனால இது ஹைப் ஏற்றி தான் சொல்கிறேன் உண்மையிலே நான். ஓகே, ஸோ கதையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாக் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவுக்கு வந்து இவன் ஏதாச்சும் ஒன்று பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்காரு. நம்மளுக்கும் பெரிய ஆள்னா ஆசை, ஆனால் கொஞ்சம் லிமிட்லாம் இருக்கக்கூடாது, அது பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் என்ன அட்டன் பண்ண செட் ஆகுது. ராலை போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். லாரை வந்து நீயோ அவளை நான் அப்புறம் கூப்பிட்றேன், நீ தேர்வுங்கிற மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. மூஞ்சி அடிச்சுவேன் போன்னு சொல்லாமல் நீ வா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோன்னே நம்ம ஆளுக்குள்ள நமக்கு எப்படி வேலை கிடைக்க போதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ணுவார், அவராக ரிசர்ச் பண்ணி இவன் தான் அக்யூஸ்டு அப்படிங்கிற பிளான் பண்ணிடுவாரு, சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அப்படியே துப்பாக்கி படம் பாடலாம், சரிங்களா? மும்பையில் சரி இந்தியாவில் 4 இடத்துல பாம்பு பிளாஸ்ட், அதுவும் ஒரே இடத்துல அஸ்வீட்சி ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பார். நம்மளால் உள்ள போந்து கொட்டையை குழப்பி விட்டுருவார். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து உண்மையான ராஜேஜன்ஸ் இருப்பாங்க, பிரகாஷ் ராஜா அவங்க டீம், சரிங்களா? அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவன் இவையில பிடிக்க தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவன் போய் அவன் பிடிச்சிக்கிட்டு கொண்டு வந்துடும். பிரகாஷ் ராஜ் பண்ணப்போ யாருமே இருக்க மாட்டான். இப்போ மிஷின் ஃபெயில் ஆன மாதிரி ஆகிப்போம். ஸோ இவன் என்ன பிளான் பண்ணுவான் அப்படின்னா, இப்போ இவன் கூட சேர்ந்து என்ன 2 மணி இருக்கணும்ல, அவனை பிடிக்கலாம் ட்ரைன் பண்ணி இவனும் பிளான் பண்ணுவான். அதே சமயம் பிரகாஷ் ராஜ் சொல்லுவார், எப்படி அவனை பிடிக்க நம்ம பிளான் பண்ணுவோம் சொல்லி அவரும் ஒரு விஷயம் பண்ண போவார். ஸோ இவங்க 2 ட்ரை பண்ணுறப்ப இவன் 2வது பிடிச்ச கிரிமினல் பிடிச்சி வரும்போது 2வது பிரகாஷ் ராஜ் பிடிச்சி வந்துடுவான், ராஜன்னு தெரியாமல், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன குழப்பம் நடந்துச்சு, அது எங்கே போய் முடிஞ்சு, கடைசியில் அவங்க எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க, எங்கெல்லாம் போச்சுங்கிற மாதிரி மீதி படம் வந்து செம்ம சூப்பராக போகும், செம்ம இன்வால்மெண்ட்டாக போகும், செம்ம ஜாலியாக போகும். ஃபுல் கிரேஸ் படம், செம்ம கிரேஸ். அதாவது இந்த டீசர் இந்த படத்தோட ஹீரோ பொறுத்தவரை என்ன அப்படின்னா அர்ஜுன் ரெட்டியை பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து இல்லை விஜய் தேவரோட பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சலாக வரும். தக்கா இருப்பான், எல்லாம் இருப்பான். ஆனால் வந்து ஒரு பொண்ணுங்கிற சாஃப்டை நீ பண்ண மாட்டான், எரிச்சலாக பண்ண மாதிரி. நான் ஒரு இவன்டா, நான் ஒரு ஆல்பா மேல் தான் நானே சொல்லிட்டு தம்பி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆகும் விஜயோட பார்த்தா. ஆனால் இவனை பார்த்தா அப்படி எதுவுமே ஃபீல் ஆகாது. செம்ம ஜாலியாக, செம்ம சூப்பராக, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். ஸோ அதே சரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தடவை.